Hi, we have this documentation மட்டும் இருக்கு மெட்டீரியாலிட்டியில. That alone will finish and then we'll move on to SA 315. Okay. So basically when it comes to materiality, definitely வந்து நமக்கு documentation வந்து it's one of the most important thing. நம்ம என்ன செஞ்சாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணிடணும். ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியாலிட்டி நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அது எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணேன், ரீசன் பிஹைண்ட் இட், இதெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட் பண்ணிட்டோம், எழுத்து வடிவத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டா நாளைக்கு நம்மளோட கன்க்ளூஷன், ஆடிட் கன்க்ளூஷன், நம்மளோட ஒப்பீனியன் நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன், வெதர் இட் இஸ் எக்ஸ்பிரஸிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, இதெல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா? அப்போ நமக்கு ப்ராப்பரான பேக்கப் இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பேக்ட்ராப் என்ன, ஏன் இது வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கு, இல்லை ஏன் இதுக்கு மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம், ஏன் இது அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டாக்குமெண்டேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாக்குமெண்டிங் த மெட்டீரியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷன் நம்ம எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஷால் இன்க்ளூட் த ஃபாலோயிங் அமௌண்ட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ். அமௌண்ட் வந்து எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். ஃபேக்டர்ஸ்னா ரீசன், எதுக்காக அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கிறதுனா ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சொல்றாங்க, ஆஸ் அ ஹோல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல்க்கு எவ்வளோ லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்பெசிஃபிக்காக வந்து பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரிக்காக ஸ்பெஷலாக ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சேல்ஸ் டிரான்சாக்ஷனுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி சொல்றது, அதையும் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். நம்பர் 3 வந்து என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. அதாவது ஆன் த ஹோல் எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் சேர்க்கும் போது அது 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அப்படின்னு நம்ம சொல்றது தான் ஓவரால் மெட்டீரியாலிட்டி. ஓகேவா? இப்போ ஓவரால் 5 lakhs கிராஸ் பண்ணக்கூடாது. அப்போ சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு மிஸ்டேட்மெண்ட்டும் 5,000 rupees அப்படின்னு நீங்க வைக்கிறீங்க. அப்போ ஓவரால் 5 lakhs, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி 5,000 அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அப்புறம் நீங்க வந்து சேல்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் உங்களுக்கு வந்து பிகாஸ் ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கலாம், இல்லை த பர்செப்ஷன் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் ஆடிட்டர் ஏதாவது மாறி இருக்கலாம், அதனால இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறதுனால நீங்க மெட்டீரியாலிட்டி லெவலில் இனிஷியலி நீங்க 5 lakhs அண்ட் 5 lakhs ஓவரால் லெவலாகவும் இண்டிவிஜுவல் லெவலில் 5,000 நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க. பட் லேட்டராக நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஓவரால் லெவலில் 3 lakhsன்னு சொல்லியும் இண்டிவிஜுவல் லெவலில் வந்து 3,000 நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த சேஞ்சை நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் அது ஏன் நீங்க மாத்திருக்கீங்கன்ற ஃபேக்டர்ஸையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே மெட்டீரியாலிட்டி டாக்குமெண்டேஷன்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ தேர் டாக்கிங் அபவுட் மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆடிட் ரிஸ்க். அஃப்கோர்ஸ் ஆடிட் ரிஸ்க்குக்கும் மெட்டீரியாலிட்டிக்கும் என்ன சம்பந்தங்கிறது தான் இங்க சொல்ல போறாங்க. ஸோ அதை தான் தேர் டாக்கிங் ஹியர். ஓகே, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆடிட் ரிஸ்க். ஆஸ் யூ நோ, நமக்கு வந்து ஆடிட்டர், அதாவது இண்டிபெண்ட் ஆடிட்டர் வந்து அவருடைய அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு சொன்னா டு அப்டெயின், நான் சொன்னேன்ல இந்த எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலர் நம்ம ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிருக்கோம்ல, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது அந்த இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, திஸ் எல்லோ கலர் அண்ட் திஸ் ப்ளூ கலர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு அப்டெயின் ஓகே ரீசனபிள் அஷூரன்ஸ். அப்போ ஆடிட்டரோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் he should obtain a reasonable assurance about whether the financial statement taken as a whole are free from material misstatement. அப்ப auditor should be reasonably assured. என்னன்னு பெருசா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னா அப்பவே நமக்கு தெரியுது இல்ல, இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவரோட மெயின் அப்ஜெக்டிவே. அப்ப இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னா அப்ப நீங்க மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னன்றதை டிஃபைன் பண்ணணும். அப்ப இஃப் தெர் இஸ் நோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா அங்க ஆடிட் ரிஸ்க் ரொம்ப கம்மி. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஆடிட் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ மெட்டீரியாலிட்டியும் ஆடிட் ரிஸ்க்குமே வந்து அப்படியே டைரக்ட்லி ரிலேட்டட் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி 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 க்ளோஸ்லி ரிலேட்டட்னு கூட சொல்லலாம். அப்போ பேசிக்காகவே இந்த எல்லோ கலர் ஹைலைட்டும் ப்ளூ கலர் ஹைலைட்டும் நான் வந்து சொல்கிறேன், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆடிட்டரோட ஓவரால் அப்ஜெக்டிவே என்னன்னா, அதாவது த இண்டிபெண்ட் ஆடிட்டரோட ஓவரால் அப்ஜெக்டிவே என்னன்னா டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் அபவுட் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் taken as a whole are free from material misstatement. ஓகே, அப்படி இருந்ததுன்னா வெதர் பை ஃப்ராட் ஆர் எரர், அது ஃப்ராடுனால மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கலாம், இல்லை எரர்னால மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேட்மெண்ட் இல்லாத ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படின்னு ரீசனபிளி அஷூரன்ஸ் கொடுக்கறது தான் ஆடிட்டருடைய வேலையே. thereby enabling the auditor
to express an opinion on whether the financial statements are prepared in all material respect in accordance with applicable FRF. ஸோ 2 போர்ஷனாக நம்ம பிரிச்சிருக்கோம் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம படிக்கும் போது. அப்போ ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் என்ன சொல்றாங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, to obtain reasonable assurance that whether the financial statements are taken as a whole or free from material misstatement, whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion. So first எடுத்த உடனே ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து to obtain the reasonable assurance. Number 2 வந்து என்னன்னா, to express an opinion. Do you understand? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ், அவருக்கு மேலே ரீசனபிள் அஷூரன்ஸ் அவருக்கு கிடைச்சாதான் அவர் ஒப்பீனியனை கொடுக்க முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட ஆப்ஜெக்டிவ் வந்து டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ். செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்க, அவருடைய ஆப்ஜெக்டிவ் வந்து டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் on whether the financial statements are prepared in all material respect in accordance with applicable FRF. For example, Companies Act 2013 அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், டிவிஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வச்சும் அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியனை அவங்க கொடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, ஆடிட்டர் அப்டெயின்ஸ் த ரீசனபிள் அஷூரன்ஸ். எப்போ அவர் கிடைக்கும், ஆடிட்டருக்கு எப்போ அந்த ரீசனபிள் அஷூரன்ஸ் எப்போ கிடைக்கும், that the financial statement taken as a whole are free from material misstatement. அப்பாடா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா, அவர் கலெக்ட் பண்ண அந்த ஆடிட் எவிடன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது ஆடிட் ப்ரொசீஜர்லாம் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேர் ஆடிட் எவிடன்ஸ். அந்த ஆடிட் எவிடன்ஸ் அவருக்கு சஃபிஷியண்டான அப்ராப்ரியேட்டான எவிடன்ஸா தோணிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு தெரியும் ஆடிட் ரிஸ்க் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கா இல்லை கம்மியா இருக்கா. உங்களுக்கு அகைன் நான் ஞாபகப்படுத்துறேன், ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா, when the financial statements இருக்கக்கூடிய நான் சொல்ற மாதிரி பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் P&L, இது 2 தான். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாமே சேர்த்தது தான். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஆனா ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அவரால் கண்டுபிடிக்க முடியலைன்னா அவரோட ஒப்பீனியன் அவர் என்ன கொடுத்துருவார்னா, கிளீன் ஒப்பீனியன் கொடுத்துருவார். தட் இஸ் கிளீனான ரிப்போர்ட்டை கொடுத்துருவார். அப்ப ஆக்சுவலி மிஸ்டேட்டடான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆடிட்டர் கிளீனான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னா அதுதான் ஆடிட் ரிஸ்க். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஆடிட் ரிஸ்க் எதனால வருது அப்படின்னு சொன்னா, நம்ம ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க், அதுவும் பிளஸ் டிடெக்ஷன் ரிஸ்க். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாகி உங்களால இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட் எதையுமே கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா, அப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியாம போன எல்லா மிஸ்டேட்மெண்ட்டும், அதுக்கு பேர் என்னது, அன்ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படி நீங்க ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதை அவங்க கரெக்ஷனே பண்ணல அப்படின்னாலோ, ஸோ unidentified misstatements and uncorrected misstatements if any, இது எல்லாத்தோடைய எஃபெக்ட் உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டா மாறி அதன் மூலியமா உங்களோட ஆடிட் ரிஸ்க் ரொம்பவே அதிகமாயிடும். ஸோ இந்த மெட்டீரியாலிட்டியும் ஆடிட் ரிஸ்க்கும் வெரி 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 க்ளோஸ்லி ரிலேட்டட். அண்ட் அகெயின் அவங்க என்ன சொல்றாங்க, ஆடிட் ரிஸ்க்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேவா? Audit risk is the risk that auditor expresses an inappropriate opinion and the financial statement is actually materially misstated. Actually materially mistake ஆயிருக்கு financial statement. auditor என்ன opinion கொடுக்கணும், அவர் வந்து it is like எப்படி சொல்ல, ஒரு adverse opinion கொடுக்கணும், இல்லைன்னா it's not clean ன்னு சொல்லணும், it's not true and fair view அப்படிலாம் சொல்லணும். அவர் அப்படி சொல்லாம அவர் inappropriate என்ன சொல்றாரு, ஆஹா எல்லாமே சூப்பர்னு சொல்லிடுறாரு. அதுதான் inappropriate audit opinion when the financial statements are actually materially misstated. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த audit risk அப்படிங்கிறதே it is a function of the ROMM and detection risk ன்னு சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், they just revising it. Okay, and finally மெட்டீரியாலிட்டியும் ஆடிட் ரிஸ்க்கும் எப்படி கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மெட்டீரியாலிட்டி and audit risk are considered throughout the audit, in particular when you're identifying and assessing the risk of material misstatement. அந்த இடத்துல நமக்கு டெஃபினட்டா நம்ம பார்க்கணும், மெட்டீரியாலிட்டி லெவலில் 5 lakhsன்னு வைக்கிறோமே, அப்போ 5 lakhsலாம் வச்சா நமக்கு ஆடிட் ரிஸ்க் அதிகமாகிட போகுது, நம்ம ஏன் மெட்டீரியல் லெவலில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் 5 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி உங்களோட ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக பண்ண போறீங்க அப்படிங்கிற டெசிஷன்லையும் இந்த மெட்டீரியாலிட்டியும் ஆடிட் ரிஸ்க்கும் கூடவே உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை
நாம கண்டுபிடிச்ச அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க கரெக்ட் பண்ணல, ரெக்டிஃபை பண்ணல அப்படின்னாலோ, இல்ல சம்டைம்ஸ் வந்து அன்ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள இருக்கலாம். இதனுடைய எஃபெக்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலேயும் ஆடிட்டருடைய ஒப்பீனியன் மேலேயும் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராகவும் இந்த மெட்டீரியாலிட்டியும் இந்த ஆடிட்டர்ஸ்க்கும் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். And there are two questions or case studies upon which you'll be able to understand the concept of materiality. First question padinga, I'll explain you. அவங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, இந்த ஆடிட்டர்ஸ்க்கு இந்த மெட்டீரியாலிட்டி இது எல்லாமே வந்து பிளானிங் ஸ்டேஜ்ல மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஆடிட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணும் போதெல்லாம் வந்து நம்ம இந்த மெட்டீரியாலிட்டியும் பார்க்க வேண்டாம், ஆடிட்டர்ஸ்க்கே நம்ம மதிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையா, இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்குறோம். கமெண்ட் பண்ணணும், நம்ம தான் ஆடிட்டரா, நம்ம தான் கமெண்ட் பண்ணணும். டெஃபினட்டா கிடையாது. இந்த மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆடிட்டர்ஸ்க்கு அப்படிங்கிறது நம்ம ஆடிட்டை ஸ்டார்ட் பண்றதுலேருந்து ஒப்பீனியன் கொடுக்குற வரைக்கும் நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's not just important in the stage of planning, it is also important in the stage of performing the audit and until you express your opinion. அது வரைக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா, இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பேராகிராஃப்மா. இஃப் அட் ஆல் நீங்க மெட்டீரியாலிட்டி கான்செப்டுக்கு கீழே நான் என்னால 4 லைன் என்னப்பா படிச்சு வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தயவு செய்து இந்த 4 லைனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் சொல்றதுதான் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், இதனுடைய எஃபெக்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் ஆடிட்டருடைய ரிப்போர்ட்லயும் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த எஃபெக்ட் தான் உங்களுக்கு இந்த மெட்டீரியாலிட்டியும் ஆடிட்டர்ஸ்க்கும். ஸோ இதனுடைய எஃபெக்ட் வந்து வெறும் பிளானிங் ஸ்டேஜ்ல மட்டும் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்லயும் இருக்கும், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருந்துட்டே தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு 50 lakhsக்கு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ சோஃபார் இது வரைக்குமே அவங்க 1 lakh rupees லோனே அவைல் பண்ணியிருக்காங்க. ஏன் நீங்க லோன் வாங்கல அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரு பர்டிகுலர் அசெட் வாங்கணும், அந்த அசெட்டே நாங்க இன்னும் ப்ரொக்யூர் பண்ணல, அந்த அசெட் ப்ரொக்யூர் பண்ணதுக்கு நிறைய டிலே ஆகுறதுனால தான் we are not able to take that loan அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட், அதான் நான் சொன்னேன் இல்லையா, லா வந்து லாஸும் ரெகுலேஷன்ஸ் இவங்க 2 பேர் தான் யாரை ஓவர் ரூல் பண்ணிடுவாங்க. இவங்க தான் கிரேட்டர் தேன் ஹூம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடிட்டரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஆடிட்டரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை தாண்டின ஒரு விஷயம் தான் இந்த லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெகுலேட்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஆடிட்டர். அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க 50 lakhsக்கு, the bank is ready to give 50 lakh, பட் நம்ம 1 lakh தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் நான் மெட்டீரியலா கூட இருக்கலாம் ஒரு ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும். பட் ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அவங்க சொல்லியிருக்காங்க, திஸ் ரிக்வயர்ஸ் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதெல்லாம் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கம்பெனி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. Discuss whether non-disclosure of the nature of security is material for auditor. அப்ப இது ரொம்ப சிம்பிள். லீகலி இந்த லோனுக்கு பேக்கப்பா நீங்க எதை கொலாட்ரலா கொடுத்துருக்கீங்க, எதை பிளட்ஜ் பண்ணி நீங்க இந்த லோனை வாங்கியிருக்கீங்க. சும்மா நம்ம போய் கேட்டால் 50 லட்சம் யாரும் நம்மளை நம்பி தரமாட்டாங்க, நம்ம பிசினஸை நம்பி தான் தருவாங்க. சில நேரங்கள்ல லோன் வாங்கும் பொழுது பிசினஸை மட்டுமே நம்பி தரமாட்டாங்க. சப்போஸ் நீங்க லோனை கட்டலன்னா இந்த லேண்டை நாங்கள் சீஸ் பண்ணிப்போம், ஸோ நாங்கள் இந்த லேண்ட் வேல்யூவை வச்சு தான் உங்களுக்கு இந்த லோனை தரோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் அசெட்டை அவங்க செக்யூரிட்டியை கேட்பாங்க. ஓகேவா, செக்யூரிட்டியை கேட்பாங்க. அந்த செக்யூரிட்டி எதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஷெட்யூல் 3 படி டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிறது தான் ரூல். இப்ப அது அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லை அப்படின்னு ஆடிட்டரால விட்டுற முடியுமா? சப்போஸ் கம்பெனி வந்து அந்த 50 lakh லோனுக்கு செக்யூரிட்டியா அவங்க எதை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சொல்லல அப்படின்னா, அவங்க சொல்லாம விட்டுருக்காங்க, இல்ல அவங்க அதை வந்து டிஸ்க்ளோஷர்ல கொடுக்கல, நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல அவங்க கொடுக்கலன்னா, அந்த நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்த ஆடிட்டர் நாட் சோ மெட்டீரியல்னு விட முடியுமா அப்படிங்கறதா இங்க கேள்வி. Obvious answer na, it is material, because what is material is basically decided by auditor's judgment. But even auditor's judgment cannot be cannot overrule the legal legal
ரிக்குவயர்மெண்ட், லீகலி டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி மேண்டேட் பண்ணியிருக்கும் பொழுது நம்மளால அதை தாண்டி ஆடிட்டர் cannot decide on his own அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். ஓகே, so we are coming to the end of part 10 and in the next session we are going to talk about understanding the entity and its environment as per SA 315. Thank you so much. Please do subscribe, please do comment, and please do share this content with your friends. Thank you so much. Have a nice day.